மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானி உலகமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை இதயத்தில் நினைத்து கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஐஷிகேஷா பத்மநாபா தாமோதரா என்று அவனுடைய நாமத்தை அனுதினமும் சொல்லி சொல்லியே உய்விக்கக்கூடிய நாராயணனுடைய பெருமையை மனதில் நிறுத்தி இந்த புதிய விடியலில் புலர்காலை பொழுதில் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் குழுவினரோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கடாட்சம். என்ன கடாட்சம்? லக்ஷ்மி கடாட்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம், சரஸ்வதி கடாட்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் காமாட்சி கடாட்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கடாட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் வராரு, அவருடைய முகம் ரொம்ப சாமிங்காக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எந்துவாக இருக்கும், நம்மளை பார்த்தோன்னு பற்றி இழுக்கும். உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவார், ரொம்ப படித்தவன்டாவன், அவனுக்கு சரஸ்வதி கடாட்சம் அப்படி இருக்குது. யாராவது ஒரு உபன்யாசகருடைய பேச்சை கேட்டால் மடை திறந்த வெள்ளம் மாதிரி கடகட கடகட கடகடன்னு அவங்க பேசும்போது, ஒரு விஷயத்தை சொல்லும்போது, புலவர் கீரனுடைய பேச்சை கேட்டோன்னு பல பேர் உபன்யாசம் முடிஞ்சோன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அவர் நாக்கில் சரஸ்வதி குடியிருக்கா அப்படிம்பார். வாரியார் சாமிகள் எளிய எளிய நகைச்சுவையோடு சொல்லும்போது அவரை பார்த்து முருகன் அவர்கிட்ட குடியிருக்கார் அப்படிம்பாங்க. இறைவனுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும். அப்போ கல்விக்கு ஒரு கடாட்சம் உண்டுன்னா அது சரஸ்வதி. அதனால தான் அந்த காலத்தில் சரஸ்வதி துணை அப்படின்னு போட்டு நம்ம எழுதுவோம். அதுக்கு மேலே ஒன்று பண்ணுவோம், விநாயகர் துணை, அந்த பிள்ளையார் சொல்லி. ஏன்? அவர் தான் தந்தத்தை உடைச்சி பாரதம் படைச்சு இந்த மண் நல்லா இருக்கணும்னு நினச்சவர். யாருக்காவது துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை துடைக்கிற கடவுள் விநாயகர். விநாயகர் பாதத்தை நீங்கள் போய் யானையை அப்படி குழந்தைங்க அப்படி தொட்டால் அது அப்படியே நிலையிலேருந்து இறங்கி தூக்கி தோளுக்கு மேலே வச்சு உலகத்தை பார்க்கும். அப்போ கணநாதன் பாதத்தை சிக்கனை பற்றிட்டா துன்பம் பறந்தோடும். அதனால்தான் கணேச கடாட்சம் கிடைக்கணும்பாங்க. அப்போ சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். சீக்ரெட்டை டிவியில் சொல்கிற ஒரே ஆள் நான் தான். அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் எழுதிய 100 பாட்டு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு தொடங்கும். அதில் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும்லாம் கேட்குறோம்ல. அந்த அபிராமி அந்தாதி 100 பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷத்தை ஒதுக்கி தயவு செய்து இறைவனை மனசில் நினச்சி 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 நீங்கள் இடைவிடாது சொல்லுங்கள். கல்வியில் நீங்கள் மேம்பற்றுவீங்க. கூத்தனூர் சரஸ்வதி உங்கள் இதயத்துக்குள்ளே குடியிருப்பா. இது சத்தியம், இது உண்மை. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் கல்வி மட்டும் இருந்துட்டால் போதுமா, எங்களுக்கு லக்ஷ்மி வேண்டாமா? இந்த சரஸ்வதி கடாட்சம் எப்போ சார் கிடைக்கும்? கிடச்சிருச்சு. லக்ஷ்மி கடாட்சம் பணம் வேணுமே, இருக்கார் கடவுள். எப்படி? ஆதிசங்கர பகவத்பாதா துறவு போன போது பவதி பிட்சாந்தேகன்னு ஒரு வீட்டில் போய் கேட்குறாரு. துவாதேசி உள்ளேருந்து அந்த அம்மா பார்க்குது, அரிசி டின்னு இருக்குது, அரிசி இல்லை. பருப்பு பாத்திரத்தில் பருப்பு இருக்குது, பால் பாத்திரத்தில் பாத்திரம் இருக்குது, பால் இல்லை. வறுமை. ஆனால் ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தது, அகத்திக்கீரை இருந்தது. ஏன்னா ஏகாதேசியில் விரதம் இருந்து துவாதேசியில் விடும்போது நெல்லிக்காய் சமைக்கணும். ஒத்த நெல்லிக்காயை எடுத்துகிட்டு வந்தால் குழந்தை பார்த்தா சின்ன குழந்தை பசியோடு வந்திருக்கான். பாலகன் முருகன் மாதிரி சிவபெருமான் குழந்தை மாதிரி இருக்கார். அவருடைய பசியை போக்கணும்னு அந்த நெல்லிக்காவை தனக்கு வச்சிருந்ததை எடுத்து அந்த பிட்சு பாத்திரத்தில் போடுவார். வந்திருக்க குழந்தை கண்ணை மூடி சில ஸ்லோகங்கள் சொன்னோன்னு நெல்லிக்காய் மலைமலையாக கொட்டிச்சு. சாதாரண நெல்லிக்காய் இல்லை, தங்க நெல்லிக்காய். அதை வர வச்சவர் ஆதிசங்கரர். அதை வர வைக்கிறதுக்காக அவர் சொன்ன ஸ்லோகம் எதுன்னா கனகதாரா தோத்திரம். அதை இப்போ தமிழில் மொழிபெயர்த்தவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு கவியரசு கண்ணதாசன். உங்கள் வீட்டில் வெள்ளி செவ்வாழை எங்களுக்கு சொல்ல தெரியலன்னா கூட நீங்கள் அதை ஸ்லோகத்தை உங்களுடைய யூடியூப்லேயோ டெலிவிஷன்லேயோ போட்டு கூட நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கனகதாரா தோத்திரம் எந்த வீட்டில் ஒழிக்கிறதோ அந்த வீட்டில் செல்வத்துக்கு குறையே இருக்காது. சரி சார், என் வீட்டில் சண்டையே வரக்கூடாது சார், வீட்டில் ஒரு கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா, சிவகடாட்சமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நெற்றி நிறைய திருநீர் பூசி
நீங்கள் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கன்னு சிவபுராணத்தை ஒரு நாளைக்கு 12 நிமிஷம்தான் ஆகும். எந்த வீட்டில் சிவபுராணம் படிக்கிறீங்களோ அந்த வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது, சமாதானம் மகிழ்ச்சி பொங்கும். இது சத்தியம், உண்மை. சரி சார், கடல் கடந்து என் புள்ள போகிறான், இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறான், வேலைக்கு போகிறான், அவனே செல்ஃப் டிரைவ் பண்ணுறான், ஒரு நம்பிக்கையோட தைரியமாக அவருக்கு இருக்கணும். அனுமன் சாலிசா போடுங்க. அனுமன் சாலிசா கேட்க 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 உடம்பு முழுக்க ஒரு ரசாயன மாற்றம், புத்துணர்வு வந்துடும். சரி, உடம்பு முடியாமல் இருக்குது சார், என் உடம்புல புத்துணர்ச்சி வேணும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேணுமா? கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. கவசம்ங்கிறதுனாலே காக்கிறது தான். நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்பையும் காக்கக்கூடிய ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு ஏற்றது எதுன்னா கந்த சஷ்டி கவசம். நம்முடைய பகையெல்லாம் கடைந்து போகணுமா? இடர்களை பதயம் படிங்க, எல்லாம் போயிடும். நமக்கு நோயற்ற வாழ்வு வரணுமா? குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் சொல்லுங்க. இந்த மந்திர பொருட்களை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உச்சரிச்சிங்கன்னா, என்னால் படிக்க முடியல, கேட்க முடியல, ஒளிநாடால் போட்டு யூடியூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு உங்களுக்கு பதியப்பற்றும். வீட்டில் கடாட்சம் பெறுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு வகுத்து சொல்வதுதான் நம்முடைய நோக்கம். இறைவனை நினையுங்கள், இறைநெறியை பரப்புங்கள், இல்லந்தோறும் எல்லா கடாட்சமும் நிறைந்திருக்கட்டும். அது பராசக்தியினுடைய கருணை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.